ஈரோடு அரசு மருத்துவமனையில் ஸ்ட்ரெச்சர் வழங்காததால் வயதான தாயை மகளே தனி ஆளாக தூக்கிச் சென்ற விவகாரம். பணியில் இருந்த ஊழியர்களிடம் விசாரணை நடத்த மருத்துவமனை நிர்வாகம் திட்டம். கலைஞர் கனவு இல்லம் திட்டத்தில் 3100 கோடி ரூபாயில் 1 லட்சம் வீடுகளை கட்ட நெறிமுறைகளை வெளியிட்டது தமிழ்நாடு அரசு. குடிசை வீடுகளில் வசிப்போருக்கு 3,50,000 360 சதுர அடியில் வீடுகள் கட்டித்தர விதிகள் வகுப்பு. கோடை வெப்பத்தை தணிக்க இரவில் கடற்கரை பூங்காக்களுக்கு செல்லும் மக்களை துரத்த எதிர்ப்பு. டிஜிபி சென்னை மாநகர காவல் ஆணையருக்கு உத்தரவிடக் கோரி வழக்கு. கேரளாவில் 3 அல்லது 4 நாட்களில் தென்மேற்கு பருவமழை தொடங்கும் என வானிலை மையம் தகவல். சென்னையில் 2 நாட்களுக்கு வெயில் 105 டிகிரி பாரன்ஹீட் அளவுக்கு வாட்டும் எனவும் எச்சரிக்கை. மிசோரமில் கனமழையால் பல்வேறு இடங்களில் கடும் நிலச்சரிவு. உயிரிழந்தோர் எண்ணிக்கை 18ஆக உயர்வு. காணாமல் போன 12 பேரை தேடும் பணி தீவிரம். மே 30ஆம் தேதி மாலையில் கன்னியாகுமரி வருகிறார் பிரதமர் நரேந்திர மோடி. விவேகானந்தர் பாறையில் 2 நாட்கள் தியானத்தில் இருக்க திட்டம். டெல்லியில் நடைபெறும் இந்தியா கூட்டணி தலைவர்கள் ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்கிறார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். ஜூன் 1 டெல்லி செல்வார் என்றும் தகவல். ஆகஸ்ட் 24, 25ஆம் தேதிகளில் பழனியில் அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாடு. இணையதளத்தில் பதிவு செய்ய இந்து சமய அறநிலையத்துறை அழைப்பு. தமிழக மக்களின் ஆதரவு இல்லாததால் தங்களது வளர்ச்சிக்காக ஜெயலலிதாவை துணைக்கு அழைக்கிறது பாஜக. முன்னாள் அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார் குற்றச்சாட்டு. புதிய பஸ் பாஸ் வழங்கும் வரை பள்ளி மாணவர்கள் பழைய பஸ் பாஸை பயன்படுத்திக் கொள்ளலாம். ஜூன் 6 பள்ளிகள் திறக்கப்பட உள்ள நிலையில் போக்குவரத்து துறை அறிவிப்பு. சென்னையில் 11 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த பெரியப்பா மகன் உட்பட 3 பேர் கைது. பெற்றோர் மதுபோதைக்கு அடிமையானதை பயன்படுத்தி 6 மாதங்களாக பாலியல் வன்கொடுமை. குற்றால அருவிகளில் ஏற்படும் வெள்ள பாதிப்பு குறித்த எச்சரிக்கை வனத்துறை ஏற்பாடு. செண்பகாதேவி, பழைய குற்றாலம், ஐந்தருவியின் மேல் பகுதிகளில் வனத்துறையினர் நிறுத்தம். ரேஷனில் மே மாதத்திற்கான பாமாயில் துவரம்பருப்பை ஜூன் 1 வாரம் வரை பெற்றுக் கொள்ளலாம். தட்டுப்பாடு என நியூஸ் 18 செய்தி வெளியிட்ட நிலையில் உணவுப் பொருள் வழங்கல் துறை அறிவிப்பு. விஜயன் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் தமிழ்நாடு முழுவதும் அன்னதானம். உலக பட்டினி தினத்தையொட்டி ஏற்பாடு. முல்லை பெரியாறில் கேரளா புதிய அணை கட்டுவது தொடர்பாக நடக்கவிருந்த மத்திய அரசின் ஆலோசனை கூட்டம் ரத்து. தேர்தல் முடிவுகள் வெளியான பின்பு கூட்டம் நடைபெறும் என தகவல். கேரளாவில் கொட்டி தீர்க்கும் கனமழை. கொச்சியில் சாலையில் பெருக்கெடுத்த வெள்ளம். இந்திய அணியின் பயிற்சியாளர் பதவிக்கு பிரதமர் மோடி, அமித்ஷா, சச்சின், சேவாக், தோனி பெயர்களில் போலி விண்ணப்பங்கள். 3000 விண்ணப்பங்கள் வந்த நிலையில் பல போலியாக இருந்ததால் பிசிசிஐ அதிர்ச்சி. கேரளாவில் தென்மேற்கு பருவமழை 3 அல்லது 4 நாட்களில் தொடங்கும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையில் அடுத்த 2 நாட்களுக்கு வெயில் 105 டிகிரி பாரன்ஹீட் அளவுக்கு வாட்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தென் தமிழ்நாட்டு பகுதிகளின் மேல் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக தென்மேற்கு பருவமழை கேரளா பகுதிகளில் அடுத்த 3 அல்லது 4 நாட்களில் தொடங்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் அடுத்த 3 நாட்களுக்கு ஒரு சில இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமானது வரை மழை பெய்யக்கூடும் என்று கணித்துள்ளது. இதேபோன்று அடுத்த 3 தினங்களுக்கு தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை
2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை படிப்படியாக உயரக்கூடும் என்றும் வானிலை மையம் கூறியுள்ளது. சென்னையில் அடுத்த 2 நாட்களுக்கு வெயில் 105 டிகிரி ஃபாரன்ஹீட் அளவுக்கு பதிவாகும் என்றும் தெரிவித்துள்ளது. கேரள மாநிலத்தில் கடந்த சில வாரங்களாக தொடர்ச்சியாக மழை பெய்து வருகிறது. தாழ்வான பகுதிகளிலும் பிரதான சாலைகளிலும் மழைநீர் தேங்கியதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. கேரளாவில் கோடை மழை வெளுத்து வாங்கி வரும் நிலையில் வரும் 31ஆம் தேதிக்குள் தென்மேற்கு பருவமழை தொடங்கும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. இந்நிலையில் முன்பே கணிக்கப்பட்டது போல நேற்று முதல் மாநிலம் முழுவதும் மழை பெய்து வருகிறது. கொச்சியில் காலை 8:30 மணி முதல் 11:30 மணிக்குள் 150 மில்லிமீட்டர் மழை பதிவானது. சாலைகள் நீரில் மூழ்கியதால் பொதுமக்கள் வெளியே செல்வதில் சிரமம் ஏற்பட்டது. திருவனந்தபுரத்திலும் கனமழை பெய்து வருவதால் பல்வேறு இடங்களில் மரங்கள் வேரோடு சாய்ந்தன. சீரற்ற காலநிலை காரணமாக மலைப்பகுதியான பொன்முடியில் உள்ள சுற்றுலா மையம் மூடப்பட்டது. அருவிக்கரா அணையை ஒட்டி வசிப்போர் பாதுகாப்பாக இருக்குமாறு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதேபோன்று எர்ணாகுளம் மற்றும் கோழிக்கோடு மாவட்டங்களில் மணிக்கு 40 கிலோமீட்டர் வேகத்தில் இடியுடன் கூடிய கனமழை மிதமான மழையும் பெய்கிறது. கொல்லம், பத்தனம்திட்டா, ஆலப்புழா, கோட்டயம், இடுக்கி, திருச்சூர் மற்றும் மலப்புரம் மாவட்டங்களில் மிதமான மழை நீடிக்கிறது. பத்தனம்திட்டா, ஆலப்புழா, எர்ணாகுளம் ஆகிய மாவட்டங்களுக்கு இன்றும் நாளையும் கனமழைக்கான மஞ்சள் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் வரும் 31ஆம் தேதி முதல் மாநிலத்தில் அதிக கனமழை பெய்யும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஈரோடு மருத்துவமனையில் ஸ்ட்ரெச்சர் இல்லாத காரணத்தால் தாயை மகள் தூக்கிச் சென்ற விவகாரம் தொடர்பாக 2 அதிகாரிகளுக்கு மெமோ கொடுக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மருத்துவமனை சூப்பரண்ட் மற்றும் RMOவுக்கு சுகாதாரத்துறை இணை இயக்குனர் அம்பிகா மெமோ கொடுத்திருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பாபு. பாபு, விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம் பாலா. நேற்று ஈரோடு பெரியவளத்து பகுதியை சேர்ந்த சொர்ணா என்ற 80 வயது மூதாட்டி இருசக்கத்தில் வந்த ஒருவர் விபத்தை ஏற்படுத்திய அடுத்து ஈரோடு அரசு மனைக்கு தனது மகள் வளர்மதியுடன் சென்றிருந்தார். ஆனால் அப்போது அந்த மூதாட்டி அழைத்து செல்வதற்காக எவ்வித வீல் சேர்களோ ஸ்ட்ரெச்சரோ பலமுறை கேட்டும் கொடுக்காததால் வளர்மதி தன்னுடைய தாயான சொர்ணாவை தானே சுமந்து சென்று மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்தனர். இது தொடர்பான வீடியோஸ் தற்போது வெளிவந்து பரபரப்பை ஏற்படுத்தி வரும் நிலையில் ஈரோடு இணை இயக்குனர் அம்பிகாவதி தலைமையிலான விசாரணை குழு விசாரணை நடைபெற்று வருகிறது. தான் நேற்று விடுமுறையில் இருந்ததாகவும் நாளை மறுநாள் அதாவது வியாழக்கிழமை அன்று இது தொடர்பாக விசாரணை நடத்த உள்ளதாகவும் அம்பிகா தெரிவித்துள்ளார். மேலும் இந்த ஸ்ட்ரெச்சர் இல்லாமல் மூதாட்டி தூக்கி சென்ற விவரம் குறித்து மருத்துவமனை கண்காணிப்பாளர் மற்றும் மருத்துவமனை உறைவிட மருத்துவர் ஆகிய இருவருக்கும் மெமோ கொடுத்துள்ளதாகவும் தெரிவித்தனர். மேலும் இவர்கள் இருவரும் கொடுத்த தற்போதைய முதல் வாய்மொழி அறிக்கையை மாவட்ட ஆட்சியருக்கும் கொடுத்துள்ளதாக அம்பிகாவை தெரிவித்துள்ளார். பாலா, நன்றி பாபு, விரிவான விவரங்களை பதிவு செய்தமைக்கு.